வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களே. 2026ஆம் ஆண்டு உங்கள் தைரியத்தையும் தலைமைத்துவத்தையும் சோதிக்கும் ஒரு ஆண்டாக அமையும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கான முழுமையான ஜோதிட வழிகாட்டியை இங்கே தருகிறோம். 2026இன் முக்கிய கிரக தாக்கங்கள். சனி 8ஆம் வீட்டில் ஆரோக்கியம் மற்றும் மன அழுத்தத்தில் கவனம் தேவை. குரு ஆண்டின் முதல் பாதி நிதி மற்றும் காதலில் சக்தி வாய்ந்தது. ராகு மற்றும் கேது முதல் வீட்டில் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மாற்றங்களின் ஆண்டு. ஆரோக்கியம் எச்சரிக்கையோடு இருங்கள். 2026ஆம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் சற்று சவாலானதாக இருக்கும். சனி மற்றும் ராகு கேதுவின் தாக்கம் கவனத்தை கோருகிறது. மூளை, இடுப்பு அல்லது பின்புறுப்பு தொடர்பான ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் இருந்தால் கூடுதல் கவனம் தேவை. வாகனம் ஓட்டும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். 8ஆம் வீட்டில் சனி இருக்கும் காரணத்தால் விபத்து அபாயம் அதிகம். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குருவின் தாக்கம் பலவீனமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. உடல் நலத்தை இலகுவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த யோகா அல்லது தியானம் பயிற்சி செய்யுங்கள். கல்வி நல்ல வாய்ப்புகளின் ஆண்டு. இந்த ஆண்டு உங்கள் கல்வி வாழ்க்கை சராசரியை விட சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சில துறைகளில் பிரகாசிக்க உதவும். ஜூன் 2 வரை குருவின் ஆசிர்வாதம் சட்டம், நிதி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் படிப்பவர்களுக்கு சிறந்த வெற்றியை தரும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமானது. ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லாவிட்டால் கல்வி வெற்றி உறுதி. உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொண்டால் கல்வியில் உங்கள் முழு திறமையையும் காட்ட முடியும். இலக்கை நோக்கி சீராக முன்னேறுங்கள். வணிகம் மற்றும் தொழில் உழைப்பின் பலன் கிட்டும். இந்த ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கை சராசரியாக இருக்கும். கடின உழைப்புதான் உங்களை முன்னேற்றும். ஜூன் 2க்கு முன்பு மட்டுமே முக்கியமான முடிவுகளை எடுக்கவும். இந்த காலகட்டத்தில் மூத்தவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். ஜூன் 2க்கு பிறகு ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும். ஜூன் 22 முதல் ஜூலை 7 வரை குறிப்பாக பலவீனமான காலம். சக ஊழியர்களுடன் விமர்சனம் மற்றும் வதந்திகளில் இருந்து தூரம் இருங்கள். பொறுமையாகவும் விவேகமாகவும் இருங்கள். உங்கள் வேலையில் அர்ப்பணிப்பை காட்டுங்கள். விரைவான வெற்றியை எதிர்பார்க்காதீர்கள். நிதிநிலை வருமானம் நல்லது, செலவு அதிகம். சிம்ம ராசிக்காரர்களே, 2026 நிதி ரீதியாக கலவையான ஆண்டாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை நல்ல வருமானம் மற்றும் நிதி சாதனங்கள் இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை நல்ல வருமானம் மற்றும் நிதி சாதனைகள் இருக்கும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை செலவுகள் அதிகரிக்கும். பணத்தை ஸ்மார்ட்டாக மேனேஜ் செய்ய வேண்டும். சனியின் தாக்கம் காரணமாக சேமிப்பதில் சிரமம் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகளை குறைக்கவும். பட்ஜெட்டை தயார் செய்யுங்கள். ஆண்டின் முதல் பாதியில் சம்பாதித்ததை 2ஆம் பாதியில் கட்டுப்பாட்டோடு செலவழிக்க வேண்டும். காதல் வாழ்க்கை. இந்த ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். ஜூன் 22 வரை உங்கள் உறவு மேலும் ஆழமாகும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை சந்திப்புகள் குறையலாம் அல்லது தூரத்தின் காரணமாக இருக்கலாம். ஆனால் உறவு பலவீனமாகாது. திருமண வாழ்க்கை. திருமணம் செய்து கொள்ளாதோர்கள் ஜூன் 2க்கு முன்பும் அக்டோபர் 31க்கு பிறகும் உங்கள் திருமண வாய்ப்புகள் அதிகம். திருமணமானவர்களுக்கு ராகு கேதுவின் தாக்கம் காரணமாக தவறான புரிதல்கள் ஏற்படலாம். சிறிய விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் நேர்மையாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். உறவுகளில் விசுவாசமும் பொறுமையும் தான் சாவிக்கொத்து. ஒருவருக்கொருவர் நேரம் கொடுப்பதை மறக்காதீர்கள். குடும்பம் மற்றும் சொத்து. குடும்ப வாழ்க்கை சவாலானதாக இருக்கலாம். சனியின் தாக்கம் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சொத்து விஷயங்களில் நிலம், வீடு நல்ல வாய்ப்பு உள்ளது. ஆனால் சர்ச்சைக்குரிய சொத்துக்களை வாங்குவதை தவிர்க்கவும். வாகனம் வாங்க இந்த ஆண்டு மிகவும் சாதகமானது. சுக்கிரனின் ஆசிர்வாதம் உங்களுடன் உள்ளது. குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்ட உங்கள் பேச்சை இனிமையாக வைத்திருப்பது முக்கியம். சொத்து வாங்கும் முன் முழு விவரத்தையும் ஆராயுங்கள். பரிகாரங்கள். முதலாவது, மாதத்தின் முதல் அல்லது 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் குரங்குகளுக்கு வெல்லம் ஊட்டவும். இரண்டாவது, ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை ஓடும் நீரில் நிலக்கரியை ஊற்றவும். மூன்றாவது, குளிக்கும் நீரில் 1 ஸ்பூன் பால் சேர்த்து குளிக்கவும். அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். முதலாவது, 2026 சிம்ம ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிகவும் சிறப்பாக. உண்மையான காதலில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் நல்லது. இரண்டாவது, சிம்ம ராசிக்காரர்கள் 2026 வாகனம் வாங்கலாமா?
ஆம், மிகவும் சாதகமான நேரம். சுக்கிரனின் அருள் நிறைந்தது. மூன்றாவது, 2026 சிம்ம ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கை எப்படி இருக்கும்? கலவையானது. வருமானம் நல்லது, ஆனால் செலவும் அதிகம். பட்ஜெட் தயாரிக்க வேண்டும்.